வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் காலையில் நம்ம எழுந்ததும் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான சீரக தண்ணீரை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு என்னென்ன மாதிரியான மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். இரவு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் சீரகத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த தண்ணீரை சாதாரணமாக நம்ம லைட்டாக கொஞ்சம் சூடு பண்ணி அந்த மிதமான சூட்டில் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்பட்டு வளர்ச்சிதை மாற்றம் அதிகரிக்கப்பட்டு தேவையில்லாத கொழுப்புகள்லாம் குறையும், செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இன்னும் என்னென்ன மருத்துவ நன்மைகள் இந்த சீரக தண்ணீர் நமக்கு கொடுக்குது, அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது சீரக தண்ணீர். சீரக தண்ணீரில் பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்து இருக்கு. இது நம்முடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் சீரக தண்ணீரில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கு. பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளும் இருக்கு. இது தொற்று நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதை தவிர சீரக தண்ணீரில் மெக்னீசியம், கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் இருக்கு. மேலும் ஏராளமான விட்டமின்களான விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து எல்லாமே இருக்கு. இது தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு மிகவும் உதவிகரமாக நமக்கு இருக்கும். இதனால பச்சை மற்றும் முழு சீரகத்தை நம்ம பயன்படுத்தணும். வறுத்த அல்லது பொடியாக இருக்கக்கூடிய சீரகத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அதன் மூலமாக சில ஊட்டச்சத்துக்களை நம்மளால இழக்க நேரிடும். ஸோ நம்ம சீரகத்தை நீர் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள், பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள், இந்த தொற்று நோய்கள் எல்லாம் தடுக்கும். நமக்கு சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கும். நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான காய்ச்சல், இருமல், சளி, தலைவலி போன்ற பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணிடும். நம்ம நலமோடு இருக்கலாம். அலர்ச்சி எதிர்ப்பு விளைவு கொண்டது சீரக தண்ணீர். சீரக தண்ணீரில் தைமோகுமினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்கு. இது கல்லீரலை அலர்ச்சியிலிருந்து பாதுகாக்குது மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்கு. சீரக தண்ணீரினுடைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிக் ப்ராப்பர்ட்டிஸ், அந்த அலர்ச்சிக்கு எதிரான விளைவுகள், வயிறு மற்றும் வயிற்று வலி போன்ற பிற நிலைமைகள் தொடர்பான வலியை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஸ்மாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் மாதவிடாய் பிரிப்பை குறைக்கிறதுக்கு நம்மளுடைய அந்த மாதவிடாய் காலத்தில் உட்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதனால் பெண்கள் சீரக தண்ணீரை மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்போது அளவோடு எடுத்துக்கிட்டாங்க அல்லது குறைவான அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலே அந்த பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, அது பலவிதமான பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தலாம் அப்படின்றத கவனத்தில் வச்சுக்கோங்க. வெதுவெதுப்பான சீரக தண்ணீரை குடிக்கிறது உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை நமக்கு குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த நாள்பட்ட நோய்களான பிபி, சுகர் ப்ராப்ளம், இதயம் சார்ந்த பிரச்சனை, புற்றுநோய், அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய மூட்டு வலி, முடக்குவாதம், இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை சீரக தண்ணீர் நமக்கு கொடுக்கும். செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது சீரக தண்ணீர். சீரக தண்ணீர் நம்முடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் மற்றும் செரிமானத்தை மேம்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும். இது நம்முடைய வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடிய கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கக்கூடிய என்சைம்கள், இந்த மாதிரி சேர்மங்களை சுரக்குவதற்கு ஹெல்ப் பண்ணும். இது கல்லீரலில் பித்த அமிலங்களுடைய உற்பத்தி செயல்முறையை ஃபாஸ்ட் ஆக்கும். அதனால கொழுப்புகளுடைய செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும். கூடுதலாக சீரக தண்ணீர் குடல் இயக்கத்தை மேம்படுத்துது. அதாவது அஜீரணம், உடல் வீக்கம், அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகள் நம்மை விடுபட செய்யும். ஏன் அப்படின்னா இதில் சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்கள் இருக்கு. சீரக தண்ணீரில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து பருகுவது மெட்டபாலிசம், நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அதிக கலோரிகளை எரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இருக்கிறதுக்கு நம்ம சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடையெல்லாம் நம்ம கண்ட்ரோலாக வைத்துக் கொள்வதற்கு சீரக தண்ணீர் ஹெல்ப் பண்ணும். ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெறுவதற்கு சீரக தண்ணீர் எடுத்துக்கலாம். சீரக தண்ணீரில் கால்சியம், பொட்டாசியம், மேங்கனீஸ் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் இருந்திருக்கு. இது சருமத்தினுடைய புத்துணர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் நம்முடைய சருமத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சீரக தண்ணீரில் ஏராளமான விட்டமின் இ சத்து இருக்கு. இது முன்கூட்டிய வயதை தடுக்கும் ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டு இருக்கு. வழக்கமாக ஒரு கிளாஸ் சீரக தண்ணீரை நம்ம குடிக்கிறதால நம்மளுடைய சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்களை நம்மளால தாமதப்படுத்த முடியும். நம்மளுடைய ஏஜை நம்ம வெளியே சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம எங்கா தெரிய ஆரம்பிப்போம். நம்மளுடைய சுருக்கங்களே நம்மளுடைய இளமையை பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்னும் அந்த சுருக்கங்கள்லேயே தடை செஞ்சு இளமையை இன்னும் நம்ம பாதுகாத்துக்கலாம். உள்ளிருந்து நம்மளுடைய சருமம் அழகாக்கும் சீரக தண்ணீர். அதுக்கு நம்ம மஞ்சள் மற்றும் சீரக தண்ணீர் கலந்த கலவையை ஃபேஸ் பேக் மாதிரி முகத்துக்கு பயன்படுத்தினாலும் சரி, அல்லது சீரக தண்ணீரை காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொண்டாலும் சரி, முகம் நமக்கு பளபளப்பாக பொலிவு கொண்டதாக மாறும்.
முகப்பருவை நீக்குகிறது மற்றும் தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செல் பரவலை எதிர்த்து போராடுகிறது சீரகத்தண்ணீர். சீரகத்தண்ணீரில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கு. இது பருக்களை எதிர்த்தும் பாக்டீரியாக்களை எதிர்த்தும் போராடுது மற்றும் முகப்பருவை அளிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. மேலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய வெடிப்புகளையும் தடுக்குது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது நச்சுக்கள் நம்மளுடைய உடலில் நுழைந்து நமது சருமத்தினுடைய புரதத்தை உடைக்கும். இது கரைகள் மற்றும் தளர்வான சருமத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதனால சீரகத்தண்ணீரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு உணவு நார்ச்சத்து. இது நம்மளுடைய உடல்ல இருந்து நச்சுக்களை எளிதாக வெளியேற்றிடும். சீரகத்தண்ணீர் உடலுக்கு சூட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பானம் அப்படின்றதால இது அளவுக்கு அதிகமாக பருகுவதை நம்ம தடுத்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால நம்ம அளவோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வளமான மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ முகப்பொருவெல்லாம் நீக்கி தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து ஆரோக்கியமாக இருக்கலாம். அந்த புற்றுநோய் செல் பரவலாம் நமக்கு பரவவே பரவாது. முடியை ஆரோக்கியமாக வைக்கிறது சீரகத்தண்ணீர். சீரகத்தண்ணீரில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கு, அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளும் இருக்கு. ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதால இதை நம்ம குடிக்கும்போது நம்மளுடைய உச்சம் தலையினுடைய ஆரோக்கியத்தை பெரிதும் மேம்படுத்திக் கொள்ளலாம். சீரகத்தண்ணீரில் புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கு. இது முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் முடியை வேர்களிலிருந்து நிரப்புகிறது. இது முடி உதுதலையும் நமக்கு கட்டுப்படுத்துது. நம்மளுடைய தலைமுடிக்கு சீரகத்தண்ணீரை பயன்படுத்துவதால் ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படக்கூடிய முடி உதிர்வை குறைத்து மென்மையாக நம்மளுடைய முடியை மாற்றிக்கலாம். பொடுகு எதிர்த்து போராடுவதற்கு சீரகத்தண்ணீரை நம்மளுடைய தலைமுடியை நம்ம கழுவணும். ஸோ அந்த மாதிரி வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த பொடுகு தொல்லையெல்லாம் தீரும். சீரகத்தண்ணீரை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது உள்ளிருந்து நம்மளுடைய தலைமுடி அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்கும். குறிப்பாக தாய்முடி சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு இருக்காது. பித்தநரை, இளநரை, முடி கொட்டுறது இது மாதிரி எதுவுமே இருக்காது. பொடுகு தொல்லையெல்லாம் தீர்ந்து விடும். உள்ளிருந்து ஸ்ட்ராங்காக கால் வேர்கள் வரைக்கும், முடியினுடைய வேர்கள் வரைக்கும் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது சீரகத்தண்ணீர். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் சீரகம் நேர்மறையான விளைவை கொண்டிருக்கு. இது ஒரு இயற்கையான ஆக்சிஜனேட்டர் மற்றும் இதயத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் பல இதய பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கும். சீரகத்தண்ணீர் குடிக்கிறது இதய தசைகளை வலுப்படுத்துறதுக்கும் கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கிறதுக்கும் கொழுப்பு சத்துக்கள் சேருவதை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செய்வதன் மூலமாக இதய அடைப்பு, மாரடைப்பு மற்றும் ரத்தம் உறைந்து போவது போன்ற ஆபத்தை நம்ம குறைத்துக் கொள்ளலாம். சீரகத்தண்ணீரை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது இது நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தேவையில்லாத அந்த கொலஸ்ட்ரால்கள் எல்லாம் குறைக்கிறதால ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும் போது மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கலாம். அதுக்கு சீரகத்தண்ணீர் நமக்கு ஹெல்ப் பண்ணும். நீரிழிவு மற்றும் ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துவதற்கு சீரகத்தண்ணீர் எடுத்துக்கலாம். சீரகத்தண்ணீர் குடிக்கிறது உடல்ல இன்சுலினுடைய உற்பத்தியை தூண்டும். இது நீரிழிவு நோயால் கண்டறியப்பட்டவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கும். ஒவ்வொரு உணவிற்கும் 30 நிமிடங்களுக்கு அப்புறம் சீரகத்தண்ணீர் குடிக்கிறது ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுல மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத மருத்துவ ஆராய்ச்சிகளினுடைய முடிவுகளை தெரிவிக்கிறாங்க. ஸோ நிபுணர்களுடைய கூற்றுப்படி நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கும் சீரகத்தண்ணீர் உதவிகரமாக இருக்கும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய்க்கு சிகிச்சை அளித்து அந்த பிரச்சனையை நமக்கு குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கக்கூடியது சீரகத்தண்ணீர். சீரகத்தண்ணீரில் இரும்பு சத்து இருக்கு. இது ரத்தத்தில் ஹீமோகுளோபின் உருவாவதற்கு தேவையானது. அதாவது நம்மளுடைய ரத்தத்தில் ரத்த சிகப்பணுக்கள் இரும்பு சத்து குறைபாட்டால் குறைய ஆரம்பிக்கும். அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு சீரகத்தண்ணீர் எடுத்துக்கிட்டோம்னா இரும்பு சத்து கிடைக்கும். ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் நம்மளுடைய ரத்தத்தில் உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கிறதுல ரத்த புரதமான ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை கடத்து செல்லும் போது இந்த ஹீமோகுளோபின் அளவு குறைவதால் நமக்கு ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, பலவீனம், தாய் சுற்றல், மயக்கம், வாந்தி போன்ற பிரச்சனைகளான இந்த அனீமியாவுக்கான அறிகுறிகள் நமக்கு எதுவுமே இருக்காது. நம்ம அந்த பிரச்சனையை குறைத்து கொண்டு குறிப்பாக நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சி சுறுசுறுப்பாக மீண்டும் செயல்பட ஆரம்பிச்சிடும். ரத்தம் சார்ந்த பிரச்சனை நமக்கு எதுவுமே ஏற்படாது. அதனால ரத்த சோகை நோயாளிகள்லாம் சீரகத்தண்ணீரோட கருப்பு இயல் சேர்த்து சாப்பிடுவது உடனடியாக அதிசயங்களை பெறுவதற்கு ஹெல்ப் பண்ணும். அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விலகி நலமோடு இருக்கலாம். எனவே தொடர்ந்து சீரகத்தண்ணீரை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய வளமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களை.